ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி ஸ்ரீராம் vlog. வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்க வீட்டில் எங்க ரேவதி அம்மா வந்து சமைக்க போறாங்க. அவங்க வந்து இப்போ ஆக்சுவலாக அவங்க மாமி கிட்ட கேட்டு தான் சமைச்சிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தேன், வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணி அவங்க என்ன சமைச்சு என்ன கொண்டு வராங்க பாலாம். என்ன சமைக்க போற ரேவதி? என்ன சமைக்கிற நீ? நான் வந்து சாம்பார் செய்றேன். சாம்பார், அப்புறம் சாம்பார் மட்டும் தான் இப்போதைக்கு செய்றேன். எனக்கு அது மட்டும் தான் இப்போ முருங்கைக்காய் மாங்காவா? முருங்கைக்காய் மாங்காய் எடுத்துட்டு வருவீங்களா? அதுலேயே எனக்கு வேலை கொடுத்துறாங்க. நான் போய் முருங்கைக்காய் மாங்காய் எடுத்துட்டு வரேன். ஆக்சுவலாக காலையில் வந்து சமைச்சிட்டோம். காலையில் வந்து சமைச்சேன்னு சொல்ல முடியாது, அது வந்து தோசை மாவு இருந்தது, தோசை ஊற்றி சாப்பிட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ, தக்காளி சட்னி நான் தான் செஞ்சேன். ஓ சாமி, வேற தக்காளி சட்னி எப்படி தோசை வெறும் தோசை சாப்பிட்டேன். காலையில் தான் தக்காளி சட்னி வந்து ரேவதி அம்மா தான் செஞ்சாங்க. அது நல்லா தான் இருந்தது. அது வந்து எங்களால் வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணதுனால. டேஸ்ட் ஆனால் நல்லா தான் இருந்தது. அதை நான் வந்து ஒத்துக்கணும். இப்போ வந்து சாம்பார்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன வருதுன்னு. விசில் கரெக்டாக வருது. கரெக்டா போட்டது யாரு? எல்லாம் கரெக்டாக வருது. சாம்பார் வரும். நல்லாதான் இருக்கும். நல்லா இல்லைனாலும் நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. ரைட்லா ரைட். இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. போட்டுருவா அப்போ தானே அவங்க ஒண்ணு ஒண்ணா போடுன்றாங்க, எல்லாத்தையும் போட்டு. அப்பளம் தானே எத்தனை போட்டாருனப்பா? அப்பெல்லாம் வந்துருச்சு. பொறுமையா தள்ளி நிற வெடி மூஞ்சிரு இஞ்சி ரசிக்கும். நீ தள்ளி தானே இருக்கா? போதும் போதும். அடுத்தது வெங்காயம் போதும். புளி கரைக்கவா? எப்படி தெரிஞ்சிரு? எல்லாம் தெரியுது உனக்கு. தக்காளி போடுறாங்க. அதுக்கு ஒரேடியா ஸ்லோ பண்ணிட்டு போறது ஒலைய சாப்பாடு உள்ளுக்கே இருக்குது. கொதி வரும், அப்பதான் இறங்குவாங்க. கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கேன் தெரியுது, நீ மூடு. அடுத்தது முருங்கைக்காவை போடுறாங்க. ரேவதி அக்கா முருங்கைக்காவை வாயை நாய் விட்டு தாண்டா கடிக்க வைக்கணும். மிளகாய்த்தூள் போடுறாங்க. இதுல போடு. சாம்பார் பொடி இருக்குதா பாரு முன்னாடில. நிறுத்து. சாம்பார் பொடி பாரு. சாம்பார் பொடி போடுறாங்க. பாரு, போடு. நிறுத்து. ஓகே, சாம்பார் பொடி போட்டாச்சு. இந்த பொங்கல் அந்த குக்கர் பாரு தள்ளுற. பாத்துட்டேன்டா, ஏன்னா பேங்க் விட்டுற பைத்தியக்காரா. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? சொல்லு ரேவதி, என்ன நினைக்கிற இப்ப நீங்க இதை பத்தி, சமைக்கிறத பத்தி என்ன நினைக்கிற சொல்லு. டைம் இல்ல, ரொம்ப பெரிய வேலையா இருக்கு. அதனால எல்லாரும் வந்து டைம் இருக்கும்போது வந்து கத்துக்கணும். இங்க பார்த்து சொல்லு. டைம் இருக்கும்போதே கத்துக்கணும். நீ எப்ப கத்துக்க ஆரம்பிச்ச? நான் இப்பதான் கத்துக்கிறேன். லைவ் தான் ஒன்லி. சாம்பார்ல வடிகட்டுறதுக்கு கையிலே வடிகட்டுறா, பரவாயில்ல. பின்றால நிறைய போறான்டா. ரொம்ப பெரிய சாம்பார்
நல்லா கலரி விட்டுக்கோ, குழம்பு கரண்டி போட்டு பருப்ப. பின்னால கொண்டாந்து வைப்பாங்க. நல்லா குற்றாலத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? ஃபைனலாக சாம்பார் வரப்போகிறது. ரெடி ஆயிடுச்சு. ஊத்துங்கள் ஊத்துங்கள். கரண்டி ஊத்து. இரு. பார்த்து சொல்லுங்க, இது சாம்பார் மாதிரி இருக்கா இல்லை வேற எந்த மாதிரி இருக்கணும்? நக்கல்யா அவனுக்கு. ஸ்பீட்ல வச்சு மூடி போட்டு விடு. சாம்பார் மாதிரி எனக்கு தெரியல டேஸ்ட். விளங்கும்டா. கிட்டவே கிட்டவே. பொறுமை பொறுமை. பொறுமையா ஊத்திட்டு அதுக்கப்புறம் தான். டைட்டா ரெடி. ஊது ஊது வாயில ஊது உப்புன்னு. பாத்து பொறுமையா 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 பொறுமையா. பாத்து பொறுமையா ஊது 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 ஊது. நான் ஊதிந்தாங்க. 2 hours later. ரெடி. இல்ல பத்தல. போயிடு. வெய். வெய் 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 தம்பி கிளாஸ் எடுத்து பே. இல்ல கிளாஸ் பத்தல. அது உள்ள போகுது. ஆமா பத்தலையா? சரி அதே அந்த குண்டா சொம்பு இருக்கா? பெரிய சொம்பு இருக்குது. 3 hours later. டைட்டா விட்டு குச்சி. நிக்குது. இது அப்படியே நிக்குதே. ஐயோ பயமா இருக்கு எனக்கு. அதோட நின்றுச்சு விடு. ஓகே, நம்மளுக்கு சாம்பார் வந்து ஓப்பன் பண்ணுங்க மேடம். சாம்பார் வந்து இப்போதைக்கு கொதி வந்தது. அது இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகணுமா. சாப்பாடு வெடிச்சாச்சு. சமைச்சது வந்து இவங்க கூட ஹெல்ப் பண்ணது நான். சொல்லுங்க மேடம். நான் மட்டும் தான் சமைச்சேன். ஆனா உண்மையை ஒத்துவோம். வீடியோ கால் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க சொல்லுங்க. ஆமா எனக்கு தெரியாது, பட் நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சமைப்பேன். இப்போ ஓரளவுக்கு ஓகே சாம்பார் வைக்கிறதுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். சரி, இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல என்னென்னலாம் வரும்? சேனல்ல இனிமே சமைக்கிறது தான் வரும். சமைக்கிறது வரும். அப்புறம் வெளியில எங்காச்சும் போனா அது வரும். டெய்லி vlogs வரும். டெய்லி vlogsனு சொல்ல முடியாது, நாங்க ஏதாச்சும் வெளியில போகணும்னா நாங்க சொல்றோம். ஓகேவா? சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அதுவே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். உருளைக்கிழங்கு பண்ண சொன்னாங்க. எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காது, அதனால நான் நெய் இருந்தா சாப்பிட்டுருவேன் சாப்பாடு. அதனால நெய் இருக்கு, அது போதும். அது சாப்பிடும்போது உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வந்து சொல்லுவாரு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஒரு வழியா சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ சாப்பிடறதுக்கு ரெடி ஆயிட்டோம். சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. ரேவதி ஃபர்ஸ்ட் செஞ்ச சாம்பார், சாப்பாடு, அப்புறம் பேட் அப்பளம் பொரிச்சது. ஓகே, இதுதான் இந்த மேடம் ஃபர்ஸ்ட் வாழ்க்கையிலேயே இதான் முதல் தடவை சாப்பாடு செய்தா ரேவதி. ஓகே சரி, இது எப்படி இதுன்னு டேஸ்ட் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு லுக்காக பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும்னு தெரியுது எனக்கு பார்க்கும்போது. ஆமாம், பார்க்கும்போதே நல்லா தான் இருக்குது. சரி சாப்பிட்டு பார்க்கலாமா? நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட், நீ சமைச்சது. ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. எப்படி திடீர்னு சொல்லு. சாப்பிட போகிறேன். ஃபர்ஸ்ட் சாப்பாடு நல்லா இருக்குது. நான் விளையாட்டு சொல்ல, பொய் சொல்ல, சூப்பரா இருக்குது. உப்பு இருக்கா? கரெக்டா இருக்குது, பர்ஃபெக்டா இருக்குது. தேங்க் யூ. நல்லாவே இருக்கு. அதாவது மோசமாவும் இல்லை, கேவலமா இல்லை, நல்லா இருக்கும் இல்லை, நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? டைம் வந்து 2:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நாள் இல்லை. எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்குது. சரி ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எங்களுடைய சமையல் வந்து நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறம் போக இன்னும் நிறைய வீடியோஸ்லாம், ஃபன்னான வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ், நிறைய வீடியோஸ் வந்து எங்கள் சேனலில் வரும். ஸோ எங்கள் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. எல்லாருக்கும் பாய். நாங்கள் சாப்பிட்றோம், நீங்களும் சாப்பிட்டு தெம்பா இருங்க. பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.